இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் வீட்டில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கொள்ளையடித்த பணத்தில் வாங்கிய நகைகள், சொத்துக்கள், முதலீடுகள் குறித்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. நகைகள், சொத்துக்கள் குறித்து ஞானசேகரனின் மனைவிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கொள்ளையடித்த பணத்தை என்ன செய்தார் என்பது தொடர்பான சோதனையானது நடைபெற்று வருகிறது. கொள்ளையடித்த பணத்தில் வாங்கிய நகைகள், சொத்துக்கள், முதலீடுகள் குறித்து விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விசாரணை தொடர்பான முழு விவரம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு கொடுத்தது தொடர்பாக இன்று காலை முதல் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு குழுவினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதல் தொடர்ச்சியாக 5 மணி நேரம் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஞானசேகரனுடைய 2 மனைவிகள் இந்த வீட்டில் தான் வசித்து வருகிறார்கள். அடையாறு கெனால் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய தற்பொழுது இந்த வீட்டில் தான் அவர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களிடம் தான் 5 மணி நேரமாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போலீசார் தற்பொழுது ஒரு அட்டைப்பெட்டியை தயார் செய்யும் காட்சியானது ஒளிப்பதிவாளர் எடுத்திருக்கிறார். அந்த அட்டைப்பெட்டியில் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், அதாவது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்குகள் அனைத்தும் திருட்டு வழக்கு மற்றும் கொள்ளை வழக்கு என போலீசார் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். சமீபத்தில் சென்னை காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பில் கூட அவர் மீது 20 வழக்கும் கொள்ளை வழக்கு மட்டும்தான் இருக்கிறது, திருட்டு வழக்கு மட்டுமே இருக்கிறது என உறுதி செய்திருந்தார். இந்த வழக்கு தான் முதல் முறையாக மாணவி மீது ஒரு பாலியல் வன்புணர்வு செய்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த கல்லூரிக்குள் ஞானசேகரன் என்ற நபர் யார் அந்த சார் என்கிற வாசகத்தில் தான் பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் 3 துணை ஆணையர்கள் தலைமையிலான குழுவானது அமைக்கப்பட்டு இந்த விவகாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில் சென்னை துணை ஆணையர், அதே போன்று ஆவடி துணை ஆணையர் மற்றும் சேலம் துணை ஆணையர் ஆகிய 3 பெண் IPS அதிகாரிகள் தான் தற்பொழுது ஞானசேகரனுடைய வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனையில் இவர் திருட்டு வழக்கு மூலமாக எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார், அதே போன்று எந்தெந்த இடத்தில் ஆவணங்கள், அதாவது இடங்களை வாங்கியிருக்கிறார், அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தான் தற்பொழுது போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக தான் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை தற்பொழுது அட்டைப்பெட்டியில் எடுத்து வைக்கும் பணியில் தற்பொழுது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த சோதனை முடிவில் எவ்வளவு ஆவணங்கள் அவருடைய வீட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது, அது மட்டுமல்லாமல் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடுத்து இதனை அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று நேரடியாக சிறப்பு குழுவினர் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்தே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக காலை 5 மணி நேரமாக இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த விசாரணை முடிந்த பிறகுதான் தெரிய வரும் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அதே போன்று இவர் கொள்ளையடித்த அந்த பணம் மூலமாக எவ்வளவு சொத்துக்கள் வாங்கி இருக்கிறார் என்பது முழு விவரம் தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.